இல்ல சார், என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல 1999 சட்டமன்ற அவை குறிப்புல இருக்கு. நான் அதான் எடுத்து ஆதாரத்தை காமிச்சேன். இஸ்லாமியருக்கு முஸ்லீம் தீவிரவாதின்னு 5 வாட்டி சொல்லியிருக்காங்க. நாங்க பட்ட 30 வருஷ கஷ்டத்தை நான் வெளிப்பட்டு இருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலகட்டத்தில் இப்ராஹிம் ஐஷாவை தேடுறோம்னு சொல்லி முஸ்லீம்கள் கொத்து கொத்தாக வாழ்வாங்க. எல்லா பகுதியிலையுமே ஐஷாவை தேடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கக்கூடிய காவல்துறைகள் இஸ்லாமிய பெண்களோட நெஞ்ச சர்ச் பண்ண விஷயத்த தமிழ்நாட்டில் நடந்தது. முஸ்லிம்கள் பள்ளியாசல்ல ஷூவை போட்டு சர்ச் பண்ணாங்க. எங்க இஸ்லாமியின் பாதுகாவலன் பேசக்கூடிய திமுக ஆட்சியில கோயம்புத்தூர் கலவரம் நடந்து அந்த இடத்தை போய் பார்க்காதவர் தான் அன்றைய திமுக முதலமைச்சர். அதான் நாங்க சொல்றோம், இஸ்லாமியன் பாதுகாவலன் சொல்லி நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக வாழ்க, வாஜ்பாய் வாழ்க, தாமரை வாழ்க என்று சொன்னவங்க தான் திமுக காரங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில அமைச்சரவையில் இடம் பிடிச்சாங்க. அப்ப முழுக்க வாஜ்பாயோட கூட்டணியில இருந்தாங்க. அப்ப பாஜக கூட்டணியில் யாரு இருந்தா? இன்னைக்கு சார் திமுக எதை நோக்கி போகுது? அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க 6 மாசத்துல திருச்சி சிவா அமைச்சரவையில் இருக்கிறாங்கன்னு. திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கணும், இல்ல மத்தியில பவர்ல இருக்கணும். அப்ப எதை மூவ் பண்ணி போறாங்க? நான் கேக்குறேன், கனிமொழி மேடம் டீயே சாப்பிடலையா? மோடி பூச்சாண்டி, பாஜக எதிர்ப்பு, தாமரை எதிர்ப்புன்னு சொன்னவங்க ஏன் நீங்க போய் டீ பார்ட்டியில கலந்துக்கிறீங்க? அப்ப முழுக்க பாஜகவோட கள்ள கூட்டணி வைத்த திமுக இன்னைக்கு வெளிப்படை கூட்டணி நோக்கி போகுது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்காங்க. இஸ்லாமிய மக்கள் வாக்கு வாங்கணும்னாங்களே, சட்டமன்றத்தில் தீவிரவாதின்னு என்று பேசினதை இன்னைக்கு ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தி இருக்கிறேன். இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. கொத்தாக சாரையாக நீங்க என்ன நினைக்குது? எங்க தமிழ்நாடு சுன்னத்துல் ஜமாத் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அக்ரம் கான் அவர்கள் தொடர்ச்சியாக மீலாத் நபி பேரவை நடத்துறார். இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைப்போட நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துறாருன்னு சொன்னா சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்களை இஸ்லாமியர்கள் போட்டுறாங்கன்னு பாக்குறேன். சார், நான் என்ன கேட்கிறேன், தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதின்னு பேசின ஆதாரத்தை காமிச்சேன். சபாநாயகர் அதை ஏத்துக்கிட்டாரு. ஆதாரம் இருக்கு, அவையில இருக்குன்னு சொல்லிட்டாரு. இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க 3% இடஒதுக்கீடு கொடுத்தேன்றாங்க. 5 வருஷம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியை பிடிச்சார். என்ன உயர்த்தி கொடுத்தீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம், மரியாதைக்குரிய வெற்றி தளபதி அரசாங்கம் ஹஜ் மானியத்தை 35,000 உயர்த்தி கொடுத்திருக்கு. சிஏஏ என்ஆர்சிய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் போதே கண்டிச்சிருக்கு. சார், வக்பு சொத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. திமுக கேரளால இருக்க கவர்மெண்ட் அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வாதாடிச்சு. ஆனா திமுக என்ன பண்ணுச்சு? கட்சி சார்பில் வழக்காடு பண்ற போச்சு. அப்ப தமிழக வெற்றி கழக தலைவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வக்பு சட்டத்துக்கு எதிர்க்க இஸ்லாமின் பாதுகாவலர் இருந்து அன்னைக்கே வழக்கு தொடர்ந்தாருன்னு சொன்னா சிறுபான்மை மக்கள் உண்மையான பாதுகாவலராக மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதல் சார் என்னன்னு கேட்டீங்கன்னா மீளாது விஷயம் பாருங்க. மீளாது பேரணி நடக்குது. திருப்பரங்குன்றம் அமைச்சர் இருக்கிறாரு. திருப்பரங்குன்றம் நிலைப்பாட்டில் அவர் விரிவா சொல்லுவார்.